விவசாயிகளே, இன்றைக்கி ஒரு நிமிஷத்தில் பவர் டில்லர் எப்படி ஓட்டணும் உங்களுக்கு சொல்லி தரேன். பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஃபஸ்ட்டு வந்து கீரை எல்லாமே நம்ம நியூட்ரலில் வைக்கணும். இப்படி நியூட்ரலில் வச்சுட்டு இது வந்து தேடி கீர் போட்டு இதை விட்டோம்னா வண்டி மூவ் ஆகும். இது பார்த்திங்கன்னா பைக்கில் யூஸ் பண்ணுற மாதிரி கிளச்சு மாதிரி தான், மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. அது இது தேடி கீர். இப்போ வந்து செகண்ட் கியர் போட்டிருக்கோம், கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அடுத்து இந்த பக்கம் இருக்கிறது பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு கீரு. இது வந்து அதோட கொஞ்சம் ஸ்லோவாக போகும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது ரிவல்ஸ் கீர் போட்டு கிளச்சை விட்டோம்னா அப்படியே ரிவல்ஸ் வரும். சரி விவசாயிகளே, அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஆக்சிலேட்டர். நமக்கு ஸ்பீடு தகுந்த அப்போலாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்பீடாக கூட்டினோம்னா புகை வரும். அதே மாதிரி எப்படின்னா வேகமாக போகிறது பைக்கில் யூஸ் பண்ண மாதிரி தான், நார்மல் ஆக்சிலேட்டர் தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து ஒன்றாங்கீர். இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒன்றாங்கீர் போட்டு மூவ் பண்ணோம்னா கீழே உள்ள ரொட்டேட்டர் சுற்றாது. இந்த சைடு தள்ளணும் பார்த்திங்கன்னா கீழே ஒரு கீர் இருக்குல்ல, அது இந்த பக்கம் நம்ம நவுட்டினோம்னா ரொட்டேட்டர் வந்து நல்லா ரொம்ப வேகமாக சுற்றும். அதே மாதிரி அந்த சைடு போட்டோம்னு நினச்சிக்கோங்க, அது வந்து கொஞ்சம் ஸ்லோவாக சுற்றும் ரொட்டேட்ரு. நம்ம எதனாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சென்டரில் போட்டு இழுத்தோன்னு நினச்சிக்கோங்களேன், அது வந்து ஹை கியர், அதாவது ரோட்டுக்கு போட்டு யூஸ் பண்ணுறது, தொட்டிக்கு. இது போட்டோம்னா சரியான ஸ்பீடு போகும். யாருமே இந்த கீரை யூஸ் பண்ணாங்க. இந்த கீரை யூஸ் பண்ணிவிட்டு நம்ம விட்டோம்னா வண்டி பிடிக்க முடியாது, அவ்வளோ ஸ்பீடில் போகும். பிறகு பார்த்திங்கன்னா வண்டி பிடிக்க முடியாது, வாய்ப்பே கிடையாது. கடவுளே நினச்சாலும் யாரும் யூஸ் பண்ணாங்க. சரி விவசாயிகளே, சப்ஸ்கிரைப்.